அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திராவோட XUV 500 தான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தோம். பட் இந்த XUV 500 வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர், ரொம்ப அழகா இருக்கு. ஒரு டார்க் ரெட் மெரூன் அந்த மாதிரி கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர் தான். ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து கார் தான். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 87,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 9,95,000 குள்ள, which means ஒரு 7 சீட்டர் கார் 10 lakhs குள்ள வந்து நமக்கு வந்து கிடைக்கிறலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ இந்த கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு வாரண்டியுமே வந்து கொடுக்குறாங்க. சீக்கிரமா வந்து நீங்க டிரைவ் பண்ணி பார்த்து இந்த காரை வந்து புக் பண்ணிக்கோங்க. டொயோட்டாவோட கிறிஸ்டா மாடல் தான் இது. 2019 Z வேரியன்ட் டீசல் வேரியன்ட் இருக்கக்கூடிய சிங்கிள் ஓனர் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,95,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து இது 7 சீட்டர் இருக்கு. பெரிய கார், நல்ல ஒரு சட்டிலான கலர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட்டா. ஸோ 2012 மாடல் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சிங்கிள் ஓனர் தான். டைப் 2 மாடல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது எவ்வளவு கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பர்டிகுலரா ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் நமக்கு எவ்வளவு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,50,000 வந்து கொடுத்துருக்காங்க. நிஜமா பாக்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெருசா இருக்கு, அழகா இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஒரு பிக் வெஹிக்கிளை வந்து விரும்புவாங்க. உங்களுக்கு இந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த காருக்கு முன்னாடி தான் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 43,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் தான். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13,25,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது வந்து கன்வெர்டபிள் கார் கூட வந்து, அதாவது மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் வந்து மடிச்சு அப்படி கன்வெர்ட் பண்ணி இருக்கக்கூடிய கார்ஸ் கூட வந்து இருக்கு. ஸோ இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் இருக்கக்கூடிய கார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. மஹேந்திராவோட தார் கார் அதுக்கு முன்னாடி தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் ப்ளூ அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரீசன்ட் வெர்ஷன். எஸ் 2023 வெர்ஷன் தான் இந்த கார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் ஓனர் கார் வந்து பாத்தீங்கன்னா 21,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரன் ஆயிருக்கு. அப்போ அதோட பிரைஸ் ஆல்மோஸ்ட் 17,95,000 வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல மெசேஜ் பண்ணி இந்த கார் வந்து எனக்கு வேணும்னு புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து இங்க அவைலபிலிட்டியில இருக்கு. 90% லோன் கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. எஸ்காஸ்க்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டு போங்க. வேல்ஸ் வாகனோட டைகூன் கார் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒயிட் கலர் கார் இது. ஸோ 2022 மாடல். ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோட வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட்டன் மாடல் அண்ட் கலரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இது பெட்ரோல் மாடல் அண்ட் டீசல் கிடையாது, இது வந்து பெட்ரோல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெறும் 16,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 lakhs வந்து எஸ்காஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ்காஸை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த காரை வந்து நீங்க வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிறது கியா பிராண்ட்ல செல்டோஸ் கார் தான். ஸோ ஒயிட் கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதோட வெஹிக்கிள் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2021 மாடல். ஸோ இதோட வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா HTK பிளஸ் அண்ட் முக்கியமா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வண்டி இது. ஸோ பெரிய டிஸ்பிளே எல்லாம் வந்து இருக்கு, இங்க பாக்குறப்பவே வந்து தெரியுது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து முக்கியமா சொல்லணும் வெறும் 43,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் ஆயிருக்கு. அப்ப பிரைஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11,75,000 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கார் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து கியா சோனட். ஸோ கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு. 2020 மாடல் அண்ட் டீசல். முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஓனர் இது. அண்ட் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 39,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 lakhs வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வாரண்டியோட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த கார் வந்து டிரைவ் பண்ணும்போது. நீங்க வந்து இங்க டிரைவ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்காஸ்ல லோனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து அவைலபிலிட்டியில இருக்கு.
ஸோ இந்த எர்டிகா கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 பர்டிகுலர் கலர் வந்து ரொம்பவே யூனிக்கான கலர்னே வந்து சொல்லலாம். டார்க் ப்ளூ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய இந்த கலர் 2018 மாடல். இது டீசல் வேரியன்ட் இருக்கக்கூடிய சிங்கிள் ஓனர் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா 8,95,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி சர்வீசஸுமே வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. வேற என்ன வேணும்? ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. 6 சீட்டர் கார் வேற. நம்ம கண்டிப்பா வந்து பார்க்குறோம், டிரைவ் பண்றோம், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். நல்ல கலர் இது. கண்டிப்பா நீங்க வந்து இதை சூஸ் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் எந்த காருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன்னா மாருதியோட எர்டிகா முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த கார் வந்து பர்டிகுலரா ரொம்ப காம்பாக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2017ல வந்ததுனால அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப காம்பாக்டா இருக்கு. பெருசா வந்து இல்லாம 6 சீட்டர்லாம் இருந்துச்சுன்னா பொதுவாகவே ஹெவி வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் வண்டி அந்த மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ இதோட கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் தான். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க. 7,25,000 தான் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதை விட வேற என்ன வேணும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வாரண்டியோட கிடைக்கக்கூடிய இந்த வண்டியை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட எக்ஸாக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். ஒயிட் கலர் கார். ஸோ ரொம்பவே வந்து ஹெவியா இருந்தாலுமே நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து போகும்பொழுது ஃபேமிலியாக வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ 2017 மாடல் இது. ஸோ சிங்கிள் ஓனர் டீசல் வேரியன்ட் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 94,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,95,000 தான் இந்த கார் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட செலரியோ காருக்கு முன்னாடி தான். ஸோ சிங்கிள் ஓனர் இருக்கக்கூடிய இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா 2017 மாடல் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கார் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தானே இருக்கும் கியர்லாம் போட்டு ஓட்டுறதை தாண்டி அந்த வகையில. ஸோ இதோட கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. அப்போ ப்ரைஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 4,45,000 தான் இந்த கார் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாரண்டியுமே வந்து இந்த காருக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இன்னும் வெயிட் பண்ணணும்? ஜஸ்ட் நேர்ல வந்து விசிட் பண்ணி இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு போங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் வந்து பாத்தீங்கன்னா டாட்டால நெக்ஸான். ஸோ டாட்டால வந்து நிறைய கார்ஸ் வந்து போனாலும் நெக்ஸான் தான் வந்து அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்பெஷலா வந்து சொல்லணும்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கூட இருக்கு. ஸோ 3 கார் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ஆஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள் ஓனர் தான். மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2022 மாடல். அண்ட் நீங்க வந்து இது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வெறும் 2000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12,75,000 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸட் பிளஸ் டீசல் 2022 மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நெக்ஸான்ல உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் அண்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவியில் வந்து விச் மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,20,000 வந்து இந்த கார் கிடைக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான டாட்டாவில் வந்து நெக்ஸான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இதுவுமே ஒரு கார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஆஷ் கலர் சில்வர் கலர் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ். ஸோ இது வந்து லிமிடெட் எடிஷன் தான். 2018 மாடல் இது. ஸோ இது வந்து எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் 59,000 வந்து ரன் ஆயிருக்கு. அண்ட் பெட்ரோல் அண்ட் செகண்ட் ஓனர். ஸோ இந்த கார்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஓனர் மாதிரிலாம் கிடையாது, புது கார் மாதிரியே தான் வந்து இருக்குது. ஸோ இதோட